காரைக்கால் போராளிகள் வாட்ஸ்அப் குழுவில் பொதுக்குழு கூட்டம் இன்று சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அரங்கில் நடந்தது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போராளிகள் இன்று இந்த களத்திலே கலந்து கொண்டனர். 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் அவர்களும் திருப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் அவர்களும் கலந்து கொண்டனர். மதிப்பிற்குரிய வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் புதுச்சேரியில் இருப்பதனால் வர இயலவில்லை என்ற கருத்தியலும், கோட்டுச்சேரியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரும் வர இயலவில்லை. மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்களும் வெளியூரில் இருப்பதனால் பங்கு பெற முடியவில்லை என்ற தகவலை தெரிவித்து அனைவரும் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்ததோடு, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய காரைக்கால் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான உரிமை தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டன. இந்த குழுவிலே புதிதாக தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த குழு அடுத்த கட்டமாக காரைக்காலில் இருக்கக்கூடிய இளைஞர்களின் வேலை வாய்ப்பு சார்ந்த பல கட்ட போராட்டங்களை மேற்கொள்வது, தொடர்ச்சியாக புறந்தள்ளப்படும் காரைக்கால் மக்களின் உரிமைகளை பேசுவது, மேலும் காரைக்காலில் தொடர்ச்சியாக செயல்படாமல் இருக்கும் மருத்துவமனையை செயல்படுத்துவது, மேலும் இங்கே தலைமைச் செயலகம் என்ற போர்வையில புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இருக்கக்கூடிய இளைஞர்களின் வேலை வாய்ப்பை சீரழிக்கக்கூடிய நிர்வாகத்திற்கு எதிராக போராடுவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றி முதல் கட்டமாக காரைக்காலில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்காக இவர்களது இடஒதுக்கீடு புறக்கணிக்கப்படுவதை கண்டித்தும், காரைக்காலில் இருக்கக்கூடிய இளைஞர்களின் வேலைவாய்ப்பு சார்ந்த ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து புதுச்சேரி மாநிலத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் ஒன்று திரட்டி போராடுவதென இக்கூட்டம் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.